மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால தான் ஏற்கனவே மூடி முத்திரையிடப்பட்டுச்சு, சீல் வைக்கப்பட்டுச்சு. இப்ப அதே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த சட்டங்கள் அந்த இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இப்ப மறுபடியும் அந்த ஆலை இயங்குறதுக்கு வழி வச்சு கொடுத்து தொடர்ச்சியா நம்ம 2006 இருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை முற்றுகையிடுறதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு தீர்மானிச்சிருக்கோம். தேவால பகுதி மக்கள் மட்டும்தான் நிப்பாங்கன்னு இல்ல, நீலகிரி மாவட்டம் முழுக்க யாரெல்லாம் இந்த தேவையை உணர்ந்து நிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் திரட்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிடும். நாம் தமிழர் கட்சியின் தொகுதி செயலாளர் மரியாதைக்குரிய கேபீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்வாதார தேவையை விட இந்த மக்களின் உயிராதார தேவை மிக முக்கியமானது என்கிற நோக்கத்தில் இன்று தேவாலா பகுதி முழுவதும் கடைகளை அடைத்து இந்த மக்களின் உயிராதார நிலையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த போராட்ட களத்திற்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய வியாபார நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். 2002 ஜனவரி அன்னைக்கு இங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த மக்களோட வாழ்வாதாரம் காக்கப்படணும், உயிராதாரம் காக்கப்படணுங்கிற நோக்கத்துல முன்னெடுத்து நின்று இருக்கும். என்ன சிக்கல் அப்படின்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட கட்டுப்பாடு என்ன, அது எந்த அளவு மீறப்பட்டிருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு சாதாரணமா ஒரு நோயாளி ஊர்தி நம்மளை கடந்து போகும்போது நம்ம என்ன வாகனம் எவ்வளவு அவசர தேவையா இருந்தாலும் அந்த வாகனத்துல யாரு நம்ம பகையாளியா இருந்தாலும் மிகப்பெரிய எதிரியா இருந்தாலும் சரி ஒதுக்கி வழிபடுறோம், அந்த உயிரை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துல வழிபடுறோம். அந்த சாதாரண ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட இவரால சிந்திக்க முடியல அப்படின்னா நாம இன்னமும் இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு போராட்டம் நடத்தி அறப்போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம நிக்கணுமாங்கிற கேள்வி இங்க மிகப்பெரிய எழுது. ஏன்னா 2006 அவர் சொல்றாரு, 2006 அந்த இடத்துல நான் நாளை துவங்கும் போது அங்க 4 வீடு தான் இருந்துச்சு, அப்பயே சொல்லியாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமா வாங்கியிருக்காங்க 53 வீடுகள், 53 குடும்பங்கள் அந்த இடத்துல வசிச்சிருக்காங்க அப்படின்றத தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமா வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால தான் ஏற்கனவே மூடி முத்திரையிடப்பட்டுச்சு, சீல் வைக்கப்பட்டுச்சு. இப்ப அதே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த சட்டங்கள் அந்த இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இப்ப மறுபடியும் அந்த ஆலை இயங்குறதுக்கு வழி வச்சு கொடுத்து இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு அடித்தட்டு மக்கள், அன்றாடம் வாழ்வாதாரத்துக்காக பிழைக்கிற மக்கள், நம்மளோட அடிப்படையான கோரிக்கை ஒண்ணு, இந்த ஆலைய மூடிருங்கிறது இல்ல, வேற இடத்துக்கு மாற்றுங்கன்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அப்ப இது தொடர்ச்சியா நம்ம 2006 இருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். இனியும் போராட்டம் தொடரும். அது எந்த வகையிலையும் நாம இதை பின்வாங்க போறதில்லை. என்ன விலை கொடுத்தும் இந்த ஆலையை மூடாம இந்த இடத்துல இருந்து நாம வெளியேற போறதில்லை. அது எந்த கட்சியான அண்ணா சொன்ன மாதிரி தான், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் நான் பதிவு செஞ்ச மாதிரி தான். அது எந்த கட்சி இந்த வாழ்வாதார தேவைக்காக போராட்டத்தை முன்னெடுத்தாலும் சரி, அந்த கட்சியோட நாம் தமிழர் கட்சி முற்று முழுதா துணை நின்று அந்த போராட்டத்துக்கு, இந்த ஆலை மூடப்படும் முறை அந்த போராட்டத்துக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி துணையா நிற்போம். அதே நேரத்துல இங்க அறப்போராட்டம் ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனா எந்த ஆலை இயங்கலாம்னு சொல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை எதுவுமே செய்ய முடியாது, நான் ஒரு அதிகாரம் படைச்ச அரசாங்கம் சொல்லி பதிவு செஞ்சு இந்த கட்டுப்பாட்டெல்லாம் தளர்த்தி அந்த உத்தரவை வழங்கி இருக்கோம். அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை முற்றுகையிடுறதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு தீர்மானிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, காலையில குன்னூர்ல இருந்து தம்பியை கூப்பிட்டு அண்ணா இது மிகப்பெரிய பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் இந்த சிக்கலை நான் அவங்க கிட்ட எடுத்து சொல்றேன். அப்ப அவங்க கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, ஒரு 2 நாள் நேரம் கொடு, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முற்றுகையிடுறதுக்கான நேரத்தை முடிவு செஞ்சுட்டு
நாம சொல்வோம். ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி எல்லா பக்கம் இருந்தோம் அந்த மக்களை திரட்டி இந்த போக்கர் காலனியில மக்களுக்காக தேவால பகுதி மக்கள் மட்டும்தான் நிப்பாங்கன்னு இல்ல, நீலகிரி மாவட்டம் முழுக்க யாரெல்லாம் வந்து இந்த தேவையை உணர்ந்து நிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் திரட்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிடும். அப்ப அதுக்கான வேலையை இன்னும் 2 நாள்ல வந்து நம்ம அறிவிச்சிருவோம். கட்சி பாகுபாடு இல்லாம நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு அறப்போராட்டம் ஒரு வழியில இருக்கட்டும், ஆனா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை அம்பலப்படுத்துறதுக்கு இதை விட வேற வழி இல்ல. நாம அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அலுவலகம் முன்னால திரண்டு உட்காந்து நீ செஞ்சது தப்புன்னு அங்க வந்து நம்ம பதிவு செஞ்சாகணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில நீங்க எல்லா இந்த மக்களுக்கு நாங்க நீங்க உங்க பிள்ளைங்க, நீங்க வந்து ஆதரவு கொடுக்கிறோம், கட்சியா இருக்கோம், நாங்க ஒரு ஆதரவு கொடுக்கிறோம், நீங்க நடத்துற போராட்டத்துக்கு வாழ்த்துறை வழங்க வரோம், அப்படி கிடையாது. நீங்க பாதிக்கப்பட்டு நிக்கிற உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளா நாங்க கூட நிப்போம். எப்போதுமே வந்து எந்த வகையிலான வாழ்வாதார தேவை போராட்டமா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால நாம் தமிழர் கட்சி என்றும் துணை நிற்கிறோம் கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.